அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பத்திரத்தினுடைய வகைகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பத்திரம் அப்படின்னா, நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம், இடம் இருக்குது, இல்லை இடத்த அந்த இடத்தோட உரிமையை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த உரிமையை ஒரு எழுத்துப்பூர்வ ஆவணமாக பதிவு செய்கிறது தான் இந்த பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நிலத்தோட உரிமை மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒப்பந்தம் ஏற்படுத்திப்போம், அப்படி எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை ஒரு எழுத்துப்பூர்வ ஆவணமாக பதிவு பண்ணுறது தான் இந்த பத்திரம் அப்படின்னு பேர். பத்திரத்தில் நிலத்தை பொறுத்தளவுக்கு பல வகையான பத்திரங்கள் இருக்குது. இப்போ அதிகமாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பத்திர வகைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பத்திரத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரைய பத்திரம், செட்டில்மெண்ட் பத்திரம், தான செட்டில்மெண்ட் பத்திரம், பவர் பத்திரம், உயில் பத்திரம், பாகப்பிரிவினை பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பத்திரங்கள் இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிரைய பத்திரம் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். கிரைய பத்திரம் அப்படின்னா, இப்போ என் பேரில் நிலம் இருக்குது, சொத்து இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த சொத்தை நான் மற்றவங்கள்ட்ட கொடுக்குறேன். அது யாராக வேணாலும் இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், மூன்றாம் நபராக இருக்கலாம், இதுக்கு முன்னாடி தெரியாத நபராக இருக்கலாம். அந்த இடத்துக்குன்னு ஒரு வேல்யூ மதிப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த மதிப்புக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் இல்லைங்களா. ஸோ அதுதான் கிரைய பத்திரம், சேல் டீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரைய பத்திரம் அது இடத்துக்கு உண்டான மதிப்புக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டு நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு பேர் கிரைய பத்திரம். அடுத்து பார்த்தோம்னா உயில் பத்திரம். உயில் பத்திரம் அப்படின்னா, இப்போ என் பேரில் சொத்து இருக்குன்னா, நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய சொத்து யாருக்கு போகணும் அப்படின்னு நான் எழுதி வைக்கிறேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் உயில் பத்திரம். இந்த உயில் பத்திரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபார்மேட்டு, ஒரு ப்ரொசீஜர் அப்படின்ட்டு பெருசாக எதுவுமே கிடையாது. ஒரு சிம்பிளான மெத்தடில் தான் வரும். ஸோ இந்த உயில் பத்திரத்தில் நம்ம ஒருத்தவங்களுக்கு சொத்தை எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா, அது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு போகும். அது வரைக்கும் நம்ம மேலே தான் ரைட்ஸ் இருக்கும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த யார் மேலே எழுதி வச்சுருக்கோமோ அவங்களுக்கு அந்த சொத்தோட ரைட்ஸ் அப்படிங்கிறது போகும். அடுத்து பார்த்தோம்னா பாகப்பிரிவினை பத்திரம். இந்த பாகப்பிரிவினை பத்திரம் அப்படிங்கிறது, ஒரு 10 ஏக்கர் லேண்ட் என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த லேண்டை எனக்கு ஒரு 3 வாரிசுகள் இருக்காங்க. இந்த 3 வாரிசுகளுக்கும் சரி சமமாக பிரித்து 10 ஏக்கர் லேண்ட் இருக்குது, ஒரு 2-3 வீடு இருக்குது. 3 வீட்டை 3 பையனுக்கும் ஆளுக்கு ஒரு வீடு. இந்த 10 ஏக்கர் லேண்டை ஆளுக்கு ஒரு 3 ஏக்கராக பாதியாக பிரித்து எடுத்துங்க அப்படின்னு சொல்லி எந்த பாகுபாடும் இல்லாமல் சரிசமமாக பிரித்து அவங்க பேரில் எழுதி வச்சுக்கிறேன் இல்லைங்களா. இப்போ ஒரு வேளை நான் இறந்துட்டாலோ எனக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டனால அவங்க எதிர்காலத்தில் சண்டை போட்டுக்கக்கூடாது, இப்போ அடிச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பாகப்பிரிவினை பண்ணி உங்களுக்குள்ள சொத்து அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்கறதுக்கு பேர் தான் பாகப்பிரிவினை பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செட்டில்மெண்ட் பத்திரம். செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படிங்கிறது, இப்போ என்னுடைய ரத்த சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா, என்னோடய ரத்த சொந்தங்கள் என்னோடய மகன், மகள், பேரன், பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரத்த சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் என்னோடய சொத்தை எழுதி வைக்கிறது, அதுக்கு பேர் தான் செட்டில்மெண்ட் பத்திரம். இப்போ செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படிங்கிறது 3ஆம் நபர் மற்ற எழுதி வச்சுட்டு, இப்போ அந்த சொத்தை நம்மளோட ரத்த சொந்தங்களுக்கு மட்டும் எழுதி வைக்கிறது, அது செட்டில்மெண்ட் பத்திரம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு உயில் மாதிரி தான் வரும். பட் உயிலுக்கும் இதுக்கும் என்டையராக டிஃப்ரெண்ட் இருக்குது. செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எழுதி வச்ச உடனே, அந்த பதிவு பண்ண உடனே ரைட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு போயிடும். உயில் அப்படிங்கிறது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் போகும். ஸோ செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ரத்த சொந்தங்களுக்கு மட்டும்தான் எழுத முடியும். அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது தான செட்டில்மெண்ட், கிஃப்ட் டீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிஃப்ட் டீடை பொறுத்தளவுக்கு இதுவும் செட்டில்மெண்ட் மாதிரி தான். பட் இது ஒரு நபருக்குன்னு இல்லை, ஒரு அறக்கட்டளையாக இருக்கலாம், இல்லை ஒரு முதியோர் இல்லமாக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தைகள் காப்பகமாக இருக்கலாம், இல்லை ஒரு கோயிலாக இருக்கலாம், ஒரு தொண்டு நிறுவனமாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு என்னுடைய சொத்தை நான் எழுதி வைக்கிறேன். பணம் எதுவும் வாங்காமல், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், பணம் எதுவும் வாங்காமல் நான் எழுதி வைக்கிறேன் இல்லைங்களா, தானமாக கொடுக்குறேன் இல்லைங்களா, இதுதான் தான செட்டில்மெண்ட்டு. இப்போ செட்டில்மெண்ட்டுக்கும் தான செட்டில்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இதுதான். இது நான் தானத்தின் அடிப்படையில், ஒரு அறக்கட்டளை நீங்கள் நடத்துகிறீங்க, நான் எனக்கு வாரிசுகள் யாரும் இல்லை, என் சொத்தை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வைக்கிறேன் இல்லைங்களா. ஸோ இது தான செட்டில்மெண்ட்டு. இப்போ என்னோடய மகனுக்கோ, மகளுக்கோ, பேரனுக்கோ, பேத்திக்கோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் மூலமாக அவங்க மேலே உள்ள பாசத்தினால என்னோடய சொத்தை அவங்கள்ட்ட பணம் எதுவும் வாங்காமல் இந்த சொத்தை எழுதி வைக்கிறது செட்டில்மெண்ட். சரிங்களா. ஸோ செட்டில்மெண்ட்டுக்கும் தான செட்டில்மெண்ட்டுக்கும் இதுதான் ஒரு வித்தியாசம், நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தோம்னா பவர் பத்திரம். இந்த பவர் பத்திரத்தை பொறுத்தளவுக்கு
சொத்து ஒருத்தவங்க பேரில் இருக்கும். ஆனால் அவங்க வந்து எல்லா நேரமும் இந்த இடத்துல வந்து மெனக்கட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லை வேறு எங்கேயாச்சும் வர முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அந்த சொத்தோட பவர் வந்து இன்னொருக்கு ஒரு ஏஜென்ட்டுக்கு பவர் ஏஜென்ட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த பவர் ஏஜென்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டால் தான் அந்த சொத்து அப்படிங்கிறது செல்லுபடி ஆகும். ஸோ அந்த சொத்துக்குண்டான அத்தனை பவரையும் இவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பவர் பத்திரம் அப்படின்ட்டு பேர். அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒப்பந்த பத்திரம். இந்த ஒப்பந்த பத்திரம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம சிம்பிளாக இப்போ ஒரு நிலத்தை வந்து குத்தகை எடுக்க போகிறோம், இல்லை ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு எடுக்க போகிறோம், ஒரு லீஸ் எடுக்க போகிறோம், இப்படிலாம் பல விஷயங்கள் போகிறோம்ல. அப்படி போகும்பொழுது அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, இவ்வளோ பெரிய லேண்டு, இதுக்கு இவ்வளோ மதிப்பு, இத்தனாந்தேதி எடுக்கிறோம், இத்தனாந்தேதி திரும்ப கொடுக்கும்போது பணத்தை கொடுக்கணும், நான் கொடுத்த பணம் இவ்வளவு, இதில் இன்னென்ன இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயங்கள் வாய்மொழியாக பேசுவோம்ல, அதை வந்து ஒரு உடன்படிக்கையாக எழுதி அதை பதிவு பண்ணி வைக்கிறது தான் இந்த ஒப்பந்த பத்திரம் அப்படின்னு பேர். இந்த ஒப்பந்தம் போடும்பொழுது இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அந்த நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு இடையில் ஏற்படாது. சரிங்களா? ஸோ இதுதாங்க கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். பத்திரத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிரயப்பத்திரம், சேல் டீடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாகப்பிரிவினை பத்திரம், பார்ட்டிஷன் டீடுன்னு சொல்லுவாங்க. உயில் பத்திரம், வில்லுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஒப்பந்த பத்திரம், கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டு டீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தான செட்டில்மெண்ட்டு, கிஃப்ட் டீடு, செட்டில்மெண்ட்டு டீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பல வகையாக இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த